கபடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 40வது நாள். பசங்க தொடர்ந்து 10 நாளாக தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணுறாங்க. அவங்கள ஊக்கப்படுத்துகிற விதமாக இன்றைக்கி முட்டை வச்சு எடுத்துகிட்டு போனேன். பசங்களுக்கு கொஞ்சம் நேரம் மூச்சு பயிற்சி பண்ண வச்சுட்டு கொண்டு வந்த முட்டையை அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தாச்சு. அதை முடிச்சுட்டு கிரவுண்டை நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கான ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலைல 10 நிமிஷம் ஃபுல்லாக பாடியை ஸ்ட்ரெச் பண்ணோம். நல்லா ஸ்ட்ரெச்சிங் முடித்த பிறகு பசங்களை லைட்டாக ஜம்பிங் பண்ண வச்சுட்டு அப்படியே லைட்டாக தொங்க வச்சுட்டு அப்படியே இன்றைக்கான ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ரன்னிங் போக வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டிசிப்ளின். டிசிப்ளின்ங்கிறது ஒவ்வொரு பிளேயருக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய முக்கியமான ஒன்று. டிசிப்ளின்ங்கிறது வெறும் ஒழுக்கம் மட்டும் இல்லை, அதில் எல்லாமே சேர்ந்துடும். உதாரணமாக தினமும் முறையாக பயிற்சி செய்கிறது, எல்லாரையும் மதிக்கிறது, சுய கட்டுப்பாடோடு இருக்குது, ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுறது, நீங்கள் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்குது, என்றைக்கும் உங்கள் லட்சியத்தை மறந்துடாமல் இருக்குது, பொறுமையாக இருக்குது, எல்லாத்தையும் ஏற்றுக்கிறது, இது எல்லாமே டிசிப்ளினில் வந்துடும். டிசிப்ளினுக்கு சிம்பிளாக ஒரு வார்த்தையை சொல்லணும்னா, ஒரு விஷயத்துக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது, அதுதான் டிசிப்ளின். லைஃப்பில் ஜெயிச்சு பெரிய இடத்துல இருக்கவங்கலாம் இந்த டிசிப்ளினை கரெக்டாக ஃபாலோ பண்ணனால மட்டும்தான் அவங்க அங்கே இருக்காங்க. அதை நம்ம முறையாக ஃபாலோ பண்ணாமல் தான் நம்ம இங்கே இருக்கோம். ஸோ என்றைக்குமே டிசிப்ளினோடு இருங்க. மோட்டிவேஷனுக்கும் டிசிப்ளினுக்கும் உள்ள வேறுபாடை தெரிஞ்சுக்குங்க. மோட்டிவேஷனுங்கிறது இப்போ ஒரு சோடா ஓப்பன் பண்ணுறப்போ வர்ற முறை தான், அது 2 நிமிஷம் தான் இருக்கும், அதுதான் மோட்டிவேஷன். ஆனால் டிசிப்ளின்ங்கிறது லைஃப் லாங்காக இருக்கும். ஒரு விஷயத்தை பார்த்து யார் வேணாலும் மோட்டிவேட் ஆகலாம், ஆனால் ஒரு விஷயத்தை பார்த்து என்றைக்கு நம்ம டிசிப்ளின் ஆகிறோமோ அப்போ தான் நம்ம லைஃப்பில் ஜெயிக்க முடியும். அதனால் என்றைக்கும் டிசிப்ளினை லைஃப்பில் கற்றுக்கோங்க. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு டிப்பண்டர்ஸுக்கு நல்லா ஏறி இறங்கவும், ரைடர்ஸுக்கு நல்லா ரீச் வருதும் இன்றைக்கி பார்த்தோம். இன்றைக்கி ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு பசங்களுக்கு ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணி விட்டேன். பயிற்சி எந்தளவுக்கு முக்கியமோ அதோட ஓய்வு முக்கியம். அதனால் தினமும் பயிற்சி செய்யுங்க, நல்லா ஓய்வெடுங்க. அனைவருக்கும் வணக்கம்.